Good evening to everyone present here. My name is Keshav and I am studying MBBS in AIIMS Bhopal currently, second year, almost done with it. So today we'll be continuing our journey of biology in Tamil. Okay, so let's move ahead to where we finished. Okay, so இப்போ இனிமே தமிழ்ல பேசலாம். நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா மெயின்லி லாஸ்ட் டைம் வந்து இந்த டேர்ம்ஸ் பத்தி ஒரு சின்ன வேக ரிவிஷன் பண்ணிட்டு வில் கண்டினியூ. அப்போ உங்களுக்கும் நான் ஞாபகம் இருக்கும், ஏன்னா படிக்க சொல்லித்தர ஈஸியா இருக்கும். ஸோ ஆர்கனைசேஷன் நம்ம பார்க்கறது 4 லெவல் பார்த்தோம். ஒன்று வந்துட்டு செல்லுலர், அதாவது டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம். இங்க எழுதியிருக்கிறது ஞாபகம் இருக்கு. செல்ஸ் வந்துட்டு ஸ்பாஞ்சஸ்ல, டிஷ்யூ சீலன்ட்ரேட்டால நிடேரியா, ஆர்கன் லெவல் பிளாட்டி ஹெல்மென்த்ஸ், அது மேல எல்லாத்துலயும் ஆர்கன் சிஸ்டம். அதே மாதிரி சிமெண்ட்ரி பத்தி பார்த்திருந்தோம். நம்ம ஒண்ணுல ஏசிமெட்ரிக்கா இருக்கோ இல்ல ரேடியலா சிமெட்ரிக்கா இருக்கோ, அப்படின்னா எந்த இதுல நம்ம கட் பண்ணாலும் 2 பாதியா கிடைக்கும் நமக்கு. பைலாட்ரல்னா ஏதோ ஒரு வேலை கட் பண்ணா மாத்திரம் அது நமக்கு பாதியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம். சிமெட்ரி பத்தி, சர்க்குலேட்டரி சிஸ்டம் பத்தி பார்த்தோம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் பத்தி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் டிப்ளோபிளாஸ்டிக், ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அது எந்த பேசிஸ்ல பார்த்தோம்? நம்ம ஜெர்ம் லேயர், எம்ப்ரியோட டெவலப்மெண்ட்ல ஜெர்ம் லேயர் பேசிஸ்ல ஒண்ணுல 2 லேயர் மாத்திரம் இருந்த டிப்ளோபிளாஸ்டிக், 3 லேயர் இருந்த ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அதோட கண்டினியூஷன் நம்ம பார்த்தது சீலோம். அந்த மீசோடர்ம் எது 3rd லேயர் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதுல டிவிஷன் ஆகி உள்ள மிடில் கேவிட்டி வந்தா மீசோடர்ம்ல அவகிட்ட சீலோம் இருக்கு. அந்த சீலோம் அந்த டிவிஷன் வரலன்னா அவ ஏ சீலோமேட்ஸ். அந்த சீலோம்லயும் சியூடோசீலோம் இருக்கு. எதுல நிஜமான கேவிட்டி அல்ல, அது ஜஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுச்சஸ்ல இருந்துட்டு அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கிற கேவிட்டி. ஸோ அது சியூடோசீலோம். இது வந்து ட்ரூ சீலோம். ஸோ இது ட்ரூ சீலோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம். செக்மெண்டேஷன் பார்த்தோம், மெட்டாமெரிசம், நோட்டோகார்ட், ஸ்பைனல் கார்டு முன்னாடி வர ஒரு ப்ரெடிசர் ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி பார்த்தோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், இது எல்லாத்தோட ஒரு சார்ட் அவ்வளோதான். அதாவது நம்ம பார்த்தோம் டிஃப்ரெண்ட் ஃபைலம் செப்பரேட்டா பார்த்துட்டு இருந்தோம். பாரிஃபர் ஆச்சு, சிலன்ட்ரேட் அனிடேரியா ஆச்சு, டீனோஃபோர் ஆச்சு, பிளாட்டி ஹெல்மென்தஸ் ஆச்சு, ஆஸ்கி ஹெல்மென்தஸ் ஆச்சு. இப்போ அனலிடால இருந்து we have to continue. ஓகே, இப்போ அனலிடா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி பார்ப்போம். அவ எந்த மாதிரி இடத்துல இருப்பா, அப்புறம் நம்ம இப்போ ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ண கேரக்டர்ஸ் மேல அவ கிட்ட என்னெல்லாம் இருக்கு பார்த்து we'll form a different class. ஓகே, they may be aquatic. அப்படின்னா என்ன? ஒன்ல ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கலாம், இது நதியில ஆச்சு, அந்த மாதிரி தண்ணியில ஆச்சு, ஆற்று கிட்ட கிடைக்கிற தண்ணி அந்த மாதிரி இருந்தா ஃப்ரெஷ் வாட்டர். உப்பு தண்ணியில இருந்தா மரைன். டெரஸ்ட்ரியல் கூட இருக்கலாம், நிலமையில இருக்கிறவா. ஃப்ரீ லிவிங்னா வேற யாரோட சப்போர்ட் இல்லாக்கி தானாவே சாப்பாடு உருவாக்கி தானாவே எல்லாம் பார்த்துட்டு அலைவா இருக்கிறதுனா ஃப்ரீ லிவிங். பாரசிட்டிக்னா எது மேலயும் டிபெண்ட் ஆயிட்டு, அது ஹியூமன் மேல கூட இருக்கலாம், வேற அனிமல் மேல கூட இருக்கலாம். ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். பைலாட்ரல் சிமெட்ரி அப்படின்னா என்ன? இந்த பிளேன்ல டிவைட் பண்ணா மாத்திரம் அது 2 பாதி, பாக்கி நீங்க இப்படி டிவைட் பண்ணா தப்பு. ஓகே, தேர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா 3 லேயர் இருக்கு. எண்டோடம், மீசோடம் அண்ட் எக்டோடம். மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் அப்படின்னா இவாக்கிட்ட செக்மெண்ட்ஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஆச்சு, இது செகண்ட், தேர்ட், 4th, 5th, அந்த மாதிரி எல்லா செக்மெண்ட்லயும் எதுவும் சிமிலாரிட்டி இருக்கு. இப்போ நீங்க இந்த போட்டோவை பார்த்தா இது பார்க்கலாம். நீங்க இந்த ஸ்ட்ரக்சர் எல்லா செக்மெண்ட்லயும் இருக்கு. அதே மாதிரி உள்ள கூட சர்டன் இன்டர்னல் ஏதோ உள்ளுக்குள்ள இருக்கிற ஆர்கன் எல்லாம் எல்லா செக்மெண்ட்லயும் இருக்கு. ஸோ அதுல இருந்து we call them மெட்டாமர்ஸ். அவ்வளவுதான். பாடி சர்ஃபேஸ் டிஸ்டிங்க்ட்லி மார்க்ட் இன்டு செக்மெண்ட்ஸ் ஆர் மெட்டாமர்ஸ். அதை சொல்றேன். அவளும் சீலோமேட் அனிமல்ஸ், சீலம் இருக்கு, ட்ரூ சீலம். இந்த மெட்டாமர் இந்த மெட்டாமர் மேலதான் இவளுக்கு பேர் வச்சிருக்க அனலிடா. லிட்டில் ரிங் மாதிரி இருக்குன்னு எல்லாம் எந்த ஒரு செக்மெண்ட் பாருங்க, சின்ன சின்ன ரிங் மாதிரி இருக்கு. அதுல இருந்தாக்கும் பெரியவாளுக்கு அனலிடான்னு வந்திருக்கு. They possess longitudinal and circular muscles which help in locomotion. அப்படின்னா என்ன? ரெண்டு விதம் மசில்ஸ் இருக்கு இவாக்கிட்ட.
ஒன்று வந்துட்டு லாங்கிடியூடினல். அப்படின்னா என்ன, ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் மசில்னா பாடியோட சர்ஃபேஸ் கூடிய அதுவும் ரன் ஆயிட்டு இருக்கும். இப்போ இது ஒரு பாடி சர்ஃபேஸ் வச்சா அதே மாதிரி இங்க ஏதோ ஒரு மசில் ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு லாங்கிடியூட். இன்னொன்று வந்துட்டு சர்க்குலர். சர்க்குலர்னா பர்பெண்டிகுலர் இருக்கும், அரௌண்ட் ஈச் செக்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும் மசில். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மசில் சர்க்குலர் சொல்லும். பாடி கூடிய உடம்பு கூடிய ஓடறது நம்ம வந்து லாங்கிடியூடினல் மசில் சொல்றோம். அந்த மாதிரி மசில் இருக்கு. அந்த ரெண்டு மசிலும் சேர்ந்து இதோட மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அக்வாட்டிக் அனலிட்ஸ் லைக் நீரிஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆச்சு நமக்கு. இதோட அப்படியே போட்டோ பார்த்துக்கோங்க. நீரிஸ், நீரிஸ் இதாக்கும். நீரிஸ் ஹேவ் பேராபோடியா லேட்டரல் அப்பெண்டேஜ். அப்பெண்டேஜ்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு உடம்புக்கு ஏதோ ஒட்டின்னு இருக்கு. இப்போ ஹியூமன்ஸ் நீங்க பார்த்தா நமக்கு அப்பெண்டேஜ் என்ன, கை கால். ஏன்னா அது நம்ம பாடியில இருந்து அட்டாச் ஆன மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ நம்ம பால் சாக்கெட் ஜாயிண்ட் பார்த்தா ஷோல்டரோட, அதுவும் நம்ம பாடிக்குள்ள அட்டாச் ஆன மாதிரியே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நம்ம அப்பெண்டேஜ் சொல்றோம். அப்பெண்டேஜ் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கலாம். ஒன்று வந்துட்டு மூவ் நடக்கிறதுக்கு இருக்கலாம், சாப்பிடுறதுக்கு இருக்கலாம், ஹண்ட் பண்ண இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இந்த நேரிஸ் கிட்ட அப்பெண்டேஜ் இருக்கு. இது நம்ம பார்க்கறோம் இல்லையா, திஸ் இஸ் தி அப்பெண்டேஜ். இதோட பேர் என்ன சொல்ற, பேராபோடியா. பேராபோடியா which help in swimming. நான் அதுக்கு தண்ணியில மூவ்மெண்ட் பண்ணறதுக்கு அந்த பேராபோடியா இருக்கு. க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம். நெஃப்ரீடியா present in help in osmoregulation and excretion. நெஃப்ரீடியம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். அது நம்ம நிறைய வாட்டி ப்ளூரல்ல சொல்றது நம்ம நெஃப்ரீடியா சொல்றோம். இப்ப நம்ம கிட்ட எப்படி கிட்னி இருக்கோ இவா கிட்ட நெஃப்ரீடியா இருக்கு, அவ்வளவுதான். Neural system consists of paired ganglia connected by lateral nerves to a double ventral nerve cord. ஓகே, இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குல்ல. இப்போ இவன் என்ன சொல்றான்னா, இப்போ இது ஒரு நமக்கு ஹாரிசான்டல் வியூ ஆஃப் த வேர்ம்னு வச்சுக்கலாம். இவாச்சும் என்ன சொல்றா, consists of paired ganglia connected by lateral nerves to a double ventral nerve cord. அப்படின்னு என்ன அர்த்தம், வென்ட்ரல் சைட்ல இது நம்ம மேல இருந்து பாக்குறோம்னு நினைச்சுக்கோங்க அந்த வேர்ம. அப்போ இது நிலக்கிட்ட இருக்கிற பார்ட்ல வென்ட்ரல் சைடு ஞாபகம் இருக்கா, வென்ட்ரல் சைட்ல ரெண்டு இப்படி கார்டு இருக்கு, டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கேங்லியானா வந்துட்டு என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் நர்வ் செல்ஸ், அது நம்ம கேங்லியா சொல்றோம். அதோட எக்ஸாக்ட் டெஃபினிஷன் நம்ம ஹியூமன் சிஸ்டம் படிக்கிறத பார்க்கலாம். ஸோ அதுல வந்துட்டு லேட்ரல் நர்வ்ஸ் கனெக்டட் பை லேட்ரல் நர்வ்ஸ், அந்த மாதிரி நர்வ்ஸ் கனெக்ட் பண்ணி இவாளும் இது கனெக்டடா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற சிஸ்டம் இது. ஓகே, ஸோ இது வந்துட்டு நர்வஸ் சிஸ்டம் பத்தி ஆச்சு. இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட் கேங்லியா இருக்கு, லேட்ரல் நர்வ்ஸ் டு டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட். இது மோஸ்ட்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டா இது ஸ்டேட்மெண்ட் டைப்பா தான் கேட்பா, which of the following is true. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீரிஸ் அண்ட் அக்வாட்டிக் ஃபார்ம் இஸ் டயீஷியஸ். அப்படின்னா என்ன, நீரிஸ்ல ஒரே பாடியில ரெண்டு ஆர்கனும் இருக்கு, மேல் அண்ட் ஃபீமேல். எர்த்வார்ம், லீச்சஸ் இன்னும் எக்ஸாம்பிள் ஆச்சு. ஆர் மொனீஷியஸ். மொனீஷியஸ்னா என்ன, மேல் செப்பரேட் ஒரு வேர்ம், பெண்ல ஒரு செப்பரேட் வேர்ம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது மொனீஷியஸ். ரீப்ரொடக்ஷன் இஸ் செக்ஷுவல். எக்ஸாம்பிள் இங்க பாத்துக்கோங்க. நீரிஸ், இங்க போட்டோ இருக்கு. எர்த்வார்ம் இது இங்க இல்ல, அந்த வேற சாப்டர்ல செப்பரேட்டா எர்த்வார்ம் படிக்கணும், அப்ப பார்க்கலாம். ஹிருடினாரியா, இது வந்துட்டு பிளட் சக்கிங் லீச். ஸோ இது ஹிருடினாரியா, இது நீரிஸ். பாத்துக்கோங்க போட்டோவா. ஸோ இதாச்சா. இப்ப நம்ம சொல்ல போறது ஆர்த்ரோபோடா பத்தி. This is the largest phylum. Over 2/3 of all named species on Earth are arthropods. மோஸ்ட்லி நம்ம எது பாக்குறோமோ அது மோஸ்ட்லி ஒரு ஆர்த்ரோபாட் தான். எந்த இன்செக்டா வேணுமா இருக்கலாம், பீட்டிலா இருக்கலாம், இல்ல கொதுவா இருக்கலாம். எது நம்ம மோஸ்ட்லி பாக்குறோமோ இந்த சின்ன சின்ன இன்செக்ட் எல்லாம் ஆர்த்ரோபாட் தான். பட்டர்ஃபிளை ஆச்சு, ஸ்கார்பியோ, கேட்டர்பில்லர், எல்லாம் ஸ்கார்பியன், கேட்டர்பில்லர் எல்லாமே ஆர்த்ரோபாடாக்கும். Over 2/3 of all named species.
முக்கால் கிட்ட அவ்வளோ ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா ஸ்பீஷியும் ஆர்த்ரோபோடால வருது. இவா கிட்ட என்ன ஆர்கன் சிஸ்டம் லெவல், bilaterally symmetrical, triploblastic, segmented, coelomate. இது இம்பார்ட்டன்ட். இது நீங்க எல்லா ஃபைலமுக்கும் இந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸ் நீங்க பார்த்து வச்சுக்கணும். இப்போ இதோட ஸ்பெசிஃபிக்ல வரல. ஆர்த்ரோபோட் இஸ் கவர்ட் பை chitinous exoskeleton. இப்போ நம்ம கிட்ட போன்ஸ் எப்படி இருக்கும், நம்ம போன்ல என்னத்துல உண்டாக்கி இருக்காங்கன்னா கால்சியம் ஆச்சு, சால்ட் ஆச்சு, வேற மினரல்ஸ்ல இருந்தாச்சு. அதே மாதிரி வேற ஆர்கனிஸ் கிட்ட அவளோட ஸ்கெலிட்டன் இருக்கு. இவா கிட்ட என்னன்னா கைட்டின் வந்துட்டு ஒரு பாலிமர் ஆக்கும், ஒரு கார்போஹைட்ரேட் பாலிமர். அது நீங்க கெமிஸ்ட்ரியில படிப்பேன். அதுல இருந்து உண்டாக்கி இருக்கிறது கைட்டின். சோ அந்த கைட்டின்ல இருந்தாக்கும் ஒரு எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதுனா எண்டோஸ்கெலிட்டன் உள்ள இருக்கு, பாடிக்குள்ளனா மசில்ஸ் பின்னாடி, மசில்ஸ் கவர் பண்ணி இருக்கிற ஒரு ஸ்கெலிட்டன். எக்ஸோஸ்கெலிட்டன் ஸ்கின் மேல நமக்கு இருந்த ஒரு ஸ்கெலிட்டன், அது எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்லலாம். இவாளுக்கு வெளியில அவுட்டர் கவரிங் உடம்போடு வந்துட்டு கைட்டின்ல இருந்து. பாடியில இருக்கு 3 பார்ட் இருக்கு, ஹெட், தோராக்ஸ் அண்ட் அப்டோமென். ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ். இவளோட பேர் வந்துருக்கு இந்த டேர்ம்ல, ஜாயிண்ட், ஆர்த்ரோஸ்னா ஜாயிண்ட், போடானா அப்பெண்டேஜஸ். இவாள்ல என்னன்னா எல்லா ஆர்கனிசமும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்கும். ஒன்னு கொஞ்சம் பறக்கும், கொஞ்சம் நிலம் மேல இருக்கும், கொஞ்சம் தண்ணிக்குள்ள இருக்கும். ஸோ இவாக்குள்ள வி வில் சி எல்லா டைப் ஆஃப் நம்ம என்ன ரெஸ்பிரேஷன் இருக்கு எல்லாம் இருக்கு. கில்ஸ், புக் கில்ஸ், புக் லங்ஸ் ஒரு ட்ராக்கியல் சிஸ்டம் எல்லாம் பார்க்கலாம். நம்ம இந்த 4 வெரைட்டி ஆஃப் சிஸ்டம் இவாக்குள்ள பார்க்கலாம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஆஃப் ஓப்பன் டைப், அனலிடல் க்ளோஸ் டைப் நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம். இவாள்ல ஓப்பன் டைப். ஸோ ஓப்பன் டைப்னா என்னன்னா வெசல்குள்ள பிளட் இருக்கிறது, எது ரத்தம் இருக்கோ அது ஓப்பனா பாடியில அப்படியே இருக்கும். அதுல ஆர்கன் எல்லாம் ஃப்ளோட் ஆகும், டைரக்டா பேத் ஆகும் அந்த ஆர்கன் எல்லாம். அதாக்கும் ஓப்பன் சிஸ்டம்னு அர்த்தம். சென்சரி ஆர்கன்ஸ் லைக் ஆண்டனே, ஐஸ் ஸ்டாட்டோசிஸ் or balancing organs are present. ஆண்டனே இங்க பார்க்கலாம் இல்லையா, இது வந்துட்டு ஆண்டனே. இது நம்ம காக்ரோச்ல கூட நல்லா பார்க்கலாம். ஐஸ் இந்த மாதிரி இருக்கிறது ஐஸ். ஸ்டாட்டோசிஸ் வந்துட்டு பேலன்ஸுக்கு இருக்கு, அது இல்ல போட்டோல காட்ட முடியாது. எக்ஸ்கிரீஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ மால்பீஜியன் டியூபியூல்ஸ். அதுல மேல அனலிடல இருந்தா நெஃப்ரீடியா, ஆர்த்ரோபோடால மால்பீஜியன் டியூபியூல்ஸ். மோஸ்ட்லி டயேஷியஸ். அப்படின்னா என்ன, மோஸ்ட்லி எல்லா ஸ்பீஷீஸ்லயும் செப்பரேட்டா இருக்கு, மேல் அண்ட் ஃபீமேல். ஃபர்டிலைசேஷன் இஸ் யூசுவலி இன்டர்னல். மோஸ்ட்லி ஓவிபேரஸ். ஓவிபேரஸ்னா என்ன, எக் லேயிங். இதுல 3 டேர்ம் இருக்கு, ஓவிபேரஸ், விவிபேரஸ் and ovoviviparous. Oviparous na egg laying, viviparous na living organism ke direct birth kodukkuradhu. Humans achu, manushangala, நாய், கேட் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டைரக்டா உயிரோடவே அதை பர்த் கொடுத்து அது விவிபாரஸ். ஓவிபாரஸ்னா எக் லேயிங், சிக்கன் ஆச்சு, பேர்ட்ஸ் ஆச்சு, மோஸ்ட்லி காக்ரோச் ஆச்சு, லிசர்ட் ஆச்சு, இவெல்லாம் எக் லேயிங். ஓவிபாரஸ்னா ஒரு ஆர்கானிசம் எக் கொடுக்கும். பட் அந்த எக் அம்மாவோட உடம்புக்குள்ளேயே ஹேட்ச் ஆயிட்டு வெளியில ஒரு ஆர்கானிசமா வெளியில வரும். எப்படி நம்ம ஹியூமன்ஸ் டெலிவர் பண்றோம் பேபிக்கு, அதே மாதிரி வெளியில வரும். பட் அது உண்டாக்கி இருக்கிறது ஒரு எக்கா. அந்த எக்கு உள்ள ஷெல்லுல இருந்து ஹேட்ச் ஆயிட்டு அம்மா உடம்புக்குள்ளேயே இட் வில் கம் அவுட் அஸ் அன் ஆர்கானிசம். அந்த கேஸ்ல அது ஓவிபாரஸ் சொல்லுவோம். இதுக்கு நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் கிடைக்காது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஷார்க்ல இந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த 3 டேர்ம்ஸ் இதை ஞாபகம் வச்சுக்கணும். இவா மோஸ்ட்லி ஓவிபாரஸ், டெவலப் மேபி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். இப்போ இதுல நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் ஹனிபி.
என்னத்துக்கு ஹனி கொடுக்கறது நமக்கு. ஹனி இருக்கு, ஹார்டிகல்ச்சர்ல யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் வந்துட்டு சில்க்கு லாக் வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுக்கும், லாக்னு சொல்லி அது நம்ம நிறைய ஐட்டம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதாயிட்டு வெக்டர்ஸ் அனோஃபிலிஸ், கியூலெக்ஸ், ஏடிஸ் எல்லா டிசீஸ் வெக்டர்ஸ். டெங்கு ஆச்சு, மலேரியா ஆச்சு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இது ஸ்ப்ரெட் பண்ணும். அதுக்காக வெக்டர்ஸ். கிரிகேரியஸ் பெஸ்ட்னா என்ன, இவெல்லாம் ஒரு குரூப்ல வந்து லோகஸ்ட் இது லோகஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு நிறைய ஒரு குரூப்பா வந்து அந்த பிளான்ட் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிடும். இப்போ எந்த செடி நம்ம வளர்த்துட்டு இருக்கோமோ கிராப்காக, அது இது ஹார்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதெல்லாம் போய் டிஸ்ட்ராய் பண்ணிடும். இதெல்லாம் வந்து சீசனாவே ஃபுல்லா போயிடும். ஸோ அதாக்கும் இது பெஸ்ட்னு சொல்லுவோம், கிரிகேரியஸ் பெஸ்ட். லிமியுலஸ், கிங் கிராப் ஆச்சா. ஸோ இந்த போட்டோஸ் பார்த்துக்கலாம். ஏ வந்துட்டு லோக்கஸ்ட், பி பட்டர்ஃப்ளை, சி ஸ்கார்பியன் அண்ட் டி ப்ரான். ஸோ நீங்க இங்க இருக்கிற எக்ஸாம்பிளும் பார்த்து வச்சுக்கணும், இங்க இருக்கிற போட்டோவும் நீங்க பார்த்து வச்சுக்கணும். இதாயிட்டு வந்துட்டு we will talk about mollusca. Mollusca is the second largest animal phylum. First வந்துட்டு arthropoda. Mollusks are terrestrial or aquatic. Organ system level of organization bilaterally symmetrical. இது நம்ம பார்த்துக்க மாதிரி bilaterally symmetrical, triploblastic and coelomate. பாடி இஸ் கவர்ட் பை கால்கேரியஸ் ஷெல். இப்போ இதுல எக்ஸாம்பிள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா ஸ்னெயில் எல்லாம் ஆச்சு பார்த்தீங்களா, பவாழ்ல எல்லாம் இது மாதிரி ஒரு ஷெல் மாதிரி இருக்கும், அது கூட போய் ஒளிஞ்சுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நம்ம சொல்றது கால்கேரியஸ் ஷெல். அண்ட் இஸ் அன்செக்மெண்டட் வித் டிஸ்டிங்க்ட் ஹெட். அன்செக்மெண்ட்னா இந்த மெட்டாமர் மாதிரி ஒன்றும் இல்லை. ஹெட் இருக்கு வாக்கிட்ட 3 பார்ட், மஸ்குலர் ஒரு ஃபுட், விசரல் ஹம்ப், இந்த 3 பார்ட் இருக்கு வாக்கிட்ட. A soft and spongy layer of skin forms a mantle over the visceral hump. In the space between the hump and the mantle is called the mantle cavity, in which feather-like gills are present. இதை கொஞ்சம் புரிஞ்சு பார்க்கலாம் நம்ம. இது வந்துட்டு ஒரு ஆர்கனைசமோட ஹெட் வச்சுக்கோங்க, ஸ்னெயிலோட ஹெட். டிராயிங் ஆர்டர் நல்லா இல்லை. அப்புறம் இவா கிட்ட என்னன்னா இங்க ஒரு இது இருக்கும், மஸ்குலர் ஃபுட், அதாயிட்டு என்ன ஒரு விசரல் ஹம்ப். இந்த இடத்துல இங்க என்னெல்லாம் இருக்கு, இவக்கிட்ட இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்கும். இதாயிட்டு ஒரு மேண்டல். அப்புறம் இங்க சின்ன சின்ன இந்த மாதிரி கில்ஸ் மாதிரி ஃபெதர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் உள்ள. அண்ட் அந்த ஃபெதர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்தா ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன் occurs. நான் படிச்ச டைம்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, பதத்தை அதை வரைஞ்சு காட்டியிருக்கேன். பட் நமக்கு இது ஆக்சுவலி NCERT-ல இது இல்லை, நமக்கு தெரிய நெசசிட்டியில இது உங்க அண்டர்ஸ்டாண்டிங் வரைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். This is mantle. This is visceral hump. இந்த ஸ்பேஸ் வந்துட்டு மேண்டல் கேவிட்டி, அவ்வளவுதான். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரையறதுக்கு தேவையில்லை, மோஸ்ட்லி கேட்க மாட்டேன். feather-like gills are present. Respiratory and excretory function. Anterior head region has sensory tentacles. The mouth contains a file-like raspic organ for feeding. ஒன்னும் இல்லை, வாய்க்கிட்ட ஒரு ஆர்கன் இருக்கு, அது பேர் ரேடியூலா. அது வந்து ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரக்ட் கொஸ்டின் வரும். ஃபைல் லைக் ராஸ்பிங் ஆர்கன் விச். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு பில்லா. And this is octopus. They are usually dioecious and oviparous with indirect development. Dioecious na sex separate, male separate, female separate. Oviparous na egg laying, indirect development na larva or stage. Examples வந்துட்டு இதோட ஞாபகம் வச்சுக்கிறோம். பில்லா மேல பார்த்திருக்கிறது பில்லா வந்துட்டு ஆப்பிள் ஸ்னெயில். பிங்க்டா pearl oyster, sepia cuttlefish, loligo squid, octopus devilfish,
Aplysia, sea hare. Dentalium, tusk shell. Chetoplura, chiton. Okay, in the example நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இதுல ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கொண்டு இல்லை. ஓகே, ஸோ இதாச்சா? ஓகே, ஒரே ஒரு நிமிஷம், ஜஸ்ட் பி பேக். Okay. Okay, let us continue. இப்போ நம்ம molluscaவை கவர் பண்ணியாச்சு. Let us start with next phylum, Echinodermata. இப்போ இவாள்ல என்ன ஸ்பெசிஃபிக்னா, இவ பேர் வந்துட்டு இவ எண்டோஸ்கெலிட்டன் மேல வந்திருக்கு. எண்டோஸ்கெலிட்டன்ல என்ன, calcareous ossicles and hence the name Echinodermata. இவாளோட இந்த ஸ்கெலிட்டன் பாக்குறீங்களா இந்த போட்டோ, ஸ்டார்ஃபிஷோட இதுல இப்படி சின்ன சின்னதா இருக்கு. அதைத்தான் calcareous ossicles சொல்ற. அப்போ அந்த பேர் பேசிஸ்ல இவாளோட ஃபைலம் பேர் Echinodermata. ஆல் ஆர் மரைன், அப்படின்னா எல்லாமே உப்பு தண்ணியில தான் இருக்கும். With organ system level of organization. The adult echinoderms are radially symmetrical, but larvae are bilaterally symmetrical. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி இப்போ பெருசாயிட்டு அவனோட ரேடியலி சிமெட்ரிக்கல். இப்ப நீங்க பார்த்தா இந்த போட்டோவை இப்போ இப்படி கட் பண்ணாலும் ரெண்டு பாதி, இப்படி கட் பண்ணாலும் ரெண்டு பாதி. இந்த ஸ்டார்ஃபிஷ்ல பார்த்தா எப்படி கட் பண்ணாலும் ரெண்டு பாதி கிடைக்கிறது. அப்போ அது வந்துட்டு அடல்ட்ல ரேடியலி சிமெட்ரிக்கல். நிறைய விதத்துல கட் பண்ணாலும் ரெண்டு பாதியா கிடைக்கும். பட் இவளோட லார்வா என்ன சின்னதா இருக்கிறது, இவளோட லார்வா வச்சுட்டு பார்த்தா அவ பைலாட்டரலி சிமெட்ரிக்கல். அடல்ட்ஸ் ரேடியலி சிமெட்ரிக்கல், லார்வா bilaterally symmetrical. They are triploblastic and coelomate animals. Triploblastic coelom irukku. Digestive system is complete with mouth on lower side and anus on upper side. Mouth on lower side na இப்போ நம்ம ஒரு நிலத்தை ஃபேஸ் பண்ணுறதுன்னா அந்த சைடுல வாய் இருக்கு சாப்பிடறதுக்கு. அதோட ஆப்போசிட் சைடு டார்சல் சைடு அங்க ஏனஸ் இருக்கு வெளியில போடுறதுக்கு. Most distinctive feature of echinoderms is water vascular system. Now first porifera பார்த்தோம், ஒரு canal system இல்ல water transport system. இதுல water vascular system. Locomotion, capture, transport of food and respiration. ஏன்னா ஒரு இடத்துல இன்னொரு மூவ்மெண்ட்ல ஹெல்ப் ஆகும். கேப்சர்னா பிடிக்கிறதுல, சாப்பாடு பிடிச்சு சாப்பாடு உள்ள அம்சத்துல ஹெல்ப் பண்ணும். அண்ட் சுவாசம் எடுக்க ஹெல்ப் பண்ணும். ரெஸ்பிரேஷன். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இஸ் ஆப்சென்ட். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே தண்ணியில தான் இருக்கும். டைரக்டா அவன் ரிலீஸ் பண்ணிடுவான். செக்ஸஸ் ஆர் செப்பரேட். இதுக்கு இன்னொரு டைம் இது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் டயீஷியஸ். இந்த செக்ஸஸ் ஆர் செப்பரேட் டயீஷியஸ். Reproduction is sexual. Fertilization is usually external. Na வெளியிலே நடக்கும் fertilization, தண்ணிக்குள்ள நடக்கும் mostly. Development is indirect with free swimming larva. Indirect na larva stage இருக்கும், larva is free swimming. So இதோட examples என்ன? Asteriasis, starfish. Echinus, sea urchin. Antedon, sea lily. Cucumeria, பேர்ல இருந்து தெரியும், sea cucumber. And Ophiura, brittle star. இப்போ இதோட போட்டோ பார்த்தோம்னா இது ஏ வந்துட்டு எஸ்டெரியாசிஸ் ஸ்டார்ஃபிஷ், பி வந்துட்டு இது ஓஃபியூரா பிரிட்டில் ஸ்டார். ஸோ இது ரெண்டு பேர் நீங்க போட்டோ ஞாபகம் வச்சுக்கணும், பாக்கி இருக்கிற பேர் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதாச்சு ஃபைலம் ஹெமி கோஆர்டினேட்டர். இது என்னன்னா ஒரு பெரிய ஃபைலம் இருந்தது கோஆர்டினேட்டர், இதெல்லாம் நோட்டோகார்டு இருந்ததோ அந்த ஃபைலம்குள்ளதான் ஹெமி கோஆர்டினேட்டா ஃபர்ஸ்ட் இருந்தது as a sub phylum. பட் இப்போதான் செப்பரேட் ஆக்கியாச்சு.
Here, hemichordates have a rudimentary structure in the collar region called stomochord, similar to notochord but not notochord. This phylum consists of a small worm-like marine animals. Marine animals with organ system level of organization, bilaterally symmetrical, triploblastic, and coelomate. The body is cylindrical. Just in the shape path வச்சா அப்படிதான் இருக்கும் அது. அந்த மாதிரி சிலிண்டரா தான் இருக்கும். இப்போ இதுல என்னன்னா 3 parts இருக்கு அதுல. proboscis, collar and long trunk. இது வந்துட்டு proboscis most anterior part, that collar, that trunk. Circulatory system is of open type. Respiration takes place through gills. Excretory organ is proboscis gland. The male irukku அதோட ஒரு gland வந்துட்டு அது excretionல help ஆகும். Sexes are separate. Dioecious fertilization is external. Development is indirect. இப்போ கைனோடர்ம்ஸ் இந்த ரொம்ப similarities இருக்கு. ரெண்டுலயும் fertilization external, development indirect. மோஸ்ட்லி இதுவரை பார்த்தது நம்ம டெவலப்மெண்ட் பத்தியில ஃபர்டிலைசேஷன் இன்டர்னலா இருந்தது. பட் இந்த 2 கிளாஸ்ல எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் இருக்கும். சர்க்குலேஷன் இந்த ஓப்பன் டைப். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபைலம், நிறைய ஞாபகம் வச்சுக்கல. இந்த 2 எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மெலனோக்ளோசிஸ் அண்ட் சாக்கோக்ளோசிஸ். சிம்பிள் நேம்ஸ், மெலனோக்ளோசிஸ், சாக்கோக்ளோசிஸ். ஃபைலம் கோஆர்டினேட்டா, நெக்ஸ்ட் ஃபைலம். இந்த ஃபைலம் கோஆர்டினேட்டா என்ன ஸ்பெஷாலிட்டினா, இங்க எல்லா அனிமல்ஸ் கிட்டயும் நோட்டோகார்டு இருக்கு, ஒரு டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு and paired pharyngeal gill slits. Okay. So இது வந்து நம்மளோட சின்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி ஒரு டேபிள். இது நோட்டோகார்டு இருக்கு இல்லையா, திஸ் இஸ் நோட்டோகார்டு லேபிள்டா இருக்கு. நோட்டோகார்டு இது ஒரு ஹாலோ நர்வ் கார்டு டார்சல் சைடுல அண்ட் கில் ஸ்லிட்ஸ். இப்போ நீங்க சொல்ல சார் மனுஷா கிட்ட கில் ஸ்லிட்ஸ் ஒன்றும் இல்லையே, அவ அப்பா நம்ம எப்படி கோஆர்டினேட்ஸ்ல வருவோம். பட் நம்மளோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் எதா இருக்கும், மதர்ல இருக்கிறது நம்ம கிட்ட கில் ஸ்லிட்ஸ் இருந்தது, பட் நம்ம கிட்ட ஃபங்க்ஷனலா இருக்கல அது. ஸோ அதுல இருந்து நம்மளும் கோஆர்டினேட்ஸ் குள்ளத்தை பார்க்கணும். நம்ம எல்லா அனிமல் என்னெல்லாம் பாக்குறோமோ அவளோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல கில் ஸ்லிட்ஸ் இருந்திருக்கு அவகிட்ட. பட் அது நம்ம வெளியில வர வர அதெல்லாம் போயிட்டு நார்மல் நம்மளோட நம்ம எப்படி ரெஸ்பிரேஷன் எடுக்கிறோமோ அந்த மாதிரி சிஸ்டம் ஆயிடுது. ஸோ அதுல இருந்தாக்கும் நம்ம சொல்றோம் நம்மளும் கோஆர்டினேட்ஸ் தான். ஸோ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஒரு நோட்டோகார்டு, டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு and paired pharyngeal gill slits. இவர்கள் bilaterally symmetrical, of course. Triploblastic coelomate with organ system level of organization. Possess a post-anal part and closed circulatory system. இது ஒரு டேபிள் இருக்கு, இதை பார்த்துக்கோங்க. Notochordates and notochord present. Non-chordates absent. CNS system is dorsal, hollow and single. CNS system is ventral, solid and double. Now pathway arthwamla ventral double nerve cord. So adlenda adukku pinadi irukra ellarliyum ventral side la irukku, nammaloda ella dorsal side la irukku. Pharynx circulated by gill slits. Gill slits are absent. Heart is ventral. Heart is dorsal. Post-anal part, tail is present. Post-anal tail is absent. இப்போ ஹியூமன்ஸ்ல கூட டெய்ல் இருந்தது எப்போ ஒரு டைம்ல, பட் டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. எம்ப்ரியல் இஸ் ஃபார்மேட் வெளியில வரக்குள்ள டெய்ல் இஸ் கான். பட் இப்போ ஒரு பார்த்தா ஒரு பேபிஸ்ல டிஃபெக்ட் இருக்கிற பேபிஸ்ல பிறந்தப்போ அவகிட்ட டெய்ல் கூட இருந்திருக்கு. ஸோ அதுல நமக்கு தெரியும் நம்மகிட்ட டெய்ல் இருந்ததுன்னா. The phylum Chordata is divided into 3 subphyla: Urochordata, Tunicata, Urochordata or Tunicata, Cephalochordata and Vertebrata. Vertebrata la vertebrate column irukravagutta.
இந்த யூரோகார்டேட்டா cephalochordata they refer to protochordates. The first chordates initial timeல are exclusively மரியாதை எல்லாமே உப்பு தண்ணியில தான். யூரோகார்டேட்டால protochord is present only in larval tail, while in cephalochordata it descends from head to tail region and is persistent throughout life. Examples பார்த்தோம். இதுல ரேபர்ட்ஸ் கொண்டோல exclusively for protochordates அதுல ரெண்டு subphylum வருது, யூரோகார்டேட்டா and யூரோகார்டேட்டா or tunicata and cephalochordata. யூரோகார்டேட்டா லார்வால இருக்கும், protochord அடல்ட்ல இருக்காது, பட் cephalochordataல full throughout life இருக்கும். யூரோகார்டேட்டோட எக்ஸாம்பிள் என்ன? Acidia salpa, Doliolum. cephalochordatoட எக்ஸாம்பிள் என்ன? Branchiostoma. The members of subphylum Vertebrata possess notochord during embryonic period. This notochord is replaced by bony or cartilaginous vertebral column. அதுக்காக vertebrata பேர். இப்போ vertebrataல எந்தெந்த animals வருதோ அவ எல்லார்கிட்டயும் ஒரு vertebral column இருக்கு. Thus, the statement ஞாபகம் question வந்திருக்குது. All vertebrates are chordates, but all chordates are not vertebrates. அப்படின்னா எந்தெந்த vertebrate இருக்கோ ஒரு அனிமல், எந்த அனிமல் vertebrate சொல்றோமோ அது ஒரு chordate. பட் எந்த அனிமல் நம்ம chordate சொல்றோமோ அது கம்பல்சரி இல்ல vertebrate. ஓகே, அதான் இந்த ஸ்டேட்மெண்டோட அர்த்தம். இது டைரக்டா क्वेश्चन வரலாம் உங்களுக்கு. So please remember this. Besides the basic chordates, vertebrates have a ventral muscular heart. 2, 3 or 4 chambers, kidneys for excretion and osmoregulation, and paired appendages which may be fins or limbs. Bas. Okay. So, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம chordata இது பத்தி பார்த்தோம். Phylum. இப்போ phylum வந்துட்டு vertebrataல இதா இருக்கு. Subphylum. இது ரெண்டு வந்துட்டு இது யூரோகார்டேட்டா and cephalochordata. இது ரெண்டு subphylum. அது கூட third subphylum vertebrata. இப்போ vertebrataல என்ன டிவிஷன் ஆயிருக்கு? எக்னாத்தா இல்ல ஞாத்தோஸ்டோமாட்டா. ஜா வந்து நம்ம பல்லெக்ல இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஜா, அப்பர் ஜா இருக்கு, லோவர் ஜா இருக்கு. ஏன்னா ரெண்டு கைண்ட் ஆஃப் ஜா இருக்கு நமக்கு, அப்பர் ஜா ஒரு லோவர் ஜா. அந்த ஜா இருந்தா ஞாத்தோஸ்டோமாட்டா. அதே மாதிரி அந்த எதுக்கு ஜா இல்லையோ ஏனாத்தா. சோ இந்த டிவிஷனுக்குள்ள வந்துட்டு கிளாஸ் வந்துருக்கு. ஏனாத்தாக்குள்ள ஒரே ஒரு கிளாஸ் சைக்ளோஸ்டோமாட்டா. இப்போ ஞாத்தோஸ்டோமாட்டா எந்த கிளாஸ் இருக்கோ அதுக்குள்ள எந்த டிவிஷன் இருக்கோ அந்த டிவிஷனுக்குள்ள ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பர் கிளாஸ் வந்துட்டு பைசிஸ். பைசிஸ்னா என்ன? ஃபின் இருக்கிற ஆர்கானிசம், ஃபிஷ். அது ஆயிட்டு ஒரு கிளாஸ் வந்துருக்கு, அதாயிட்டு ஒரு சூப்பர் கிளாஸ் வந்திருக்கு டெட்ராபோடா. லிம்ஸ் டெட்ரால நாலு லிம்ஸ் இருக்கிறது. போடா நம்ம வேலை பார்த்தோம் ஆர்த்ரோபோடால அப்பெண்டேஜஸ், டெட்ரா அப்பெண்டேஜஸ் 4 அப்பெண்டேஜ். பைசஸ்னா ஃபின். இப்போ பைசஸ்க்குள்ள 2 கிளாஸ், கான்ட்ரிக்டஸ், ஆஸ்டெக்டஸ். டெட்ராபோடாக்குள்ள 4 கிளாஸ், ஆம்பிபியா, ரெப்டைலியா, ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ். ஓகே, chordata is a phylum. இப்போ ஒரு பெரிய கிங்டம் இருக்கு, அதுக்குள்ள ஃபைலம்ஸ் வருது நிறைய. இப்போ அந்த ஃபைலம்குள்ள ஃபர்ஸ்ட் சப்ஃபைலம், சப்ஃபைலம்குள்ள டிவிஷன். நம்ம பாக்குறது ஏனாத்தா, ஞாத்தோஸ்டோமாட்டா. இப்போ இந்த டிவிஷனுக்குள்ள மோஸ்ட்லி கிளாஸ் தான் வரணும், பட் இந்த ஞாத்தோஸ்டோமாட்டால ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்கு. சூப்பர் கிளாஸ் 2 சூப்பர் கிளாஸ் இருக்கு, பைசிஸ், டெட்ராபோடா.
பைசஸ்குள்ள 2 கிளாஸ், டெட்ராபோடாக்குள்ள 4 கிளாஸ். சரி, இப்படி நம்ம டிவிஷன் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ ஒரு தான் படிக்கலாம். இப்போ இந்த ஒரு கிளாஸ் படிக்கலாம். இந்த 1 2 3 4 5 6 7 இந்த 7 கிளாஸஸ் பத்தி சின்ன சின்ன டீடைல்ஸ் படிக்கலாம். இப்போ ஓகே, இப்போ சைக்ளோஸ்டொமேட்டானா என்ன? தே ஆர் வெர்டிபிரேட்ஸ். ಅವಕಿಟ್ಟ ಡಿವಿಷನ್ல வெர்டிபிரேட் சப்ஃபைலம் அதான் டிவிஷன்ல ஏனாத்த நோ ஜா. ஸோ இவ பேரு நம்ம ஜாலெஸ் வெர்டிபிரேட் கூட சொல்லலாம். இதோட all living members of class Cyclostomata are ectoparasites and some fishes. அப்படின்னா அர்த்தம் ஏதோ ஒரு ஃபிஷ் இருக்கும், அதோட வெளியில பாடி சர்ஃபேஸ்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன ஃபிஷ் அட்டாச்சா இருக்கும், இல்ல அது கூடயே இருக்கும், அட்டாச்சா அது கூட ஒட்டிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நம்ம எக்டோபாரசைட் சொல்லுவோம். அப்போ அங்க ஒட்டிட்டு இருக்கும் வெளியில, அங்கேயும் சாப்பாடு அந்த ஃபிஷ் பரத்துல சின்ன சின்னதா எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நம்ம எக்டோபாரசைட் சொல்லுவோம். They have an elongated body bearing 6 to 15 pairs of gill slits. இந்த மாதிரி slits காணுதுல அந்த மாதிரி இருக்கும் gill slits. They have a sucking and circular mouth without jaw. Their body is devoid of scales and paired fins. அப்படின்னா என்ன, fins இருக்கலாம் பட் அது பேரா இருக்காது. Cranium and vertebral column are cartilaginous. cartilage சொல்றாலே அதுல வந்திருக்கு. Circulation is of closed type. Cyclostomes are marine. அப்படின்னா உப்பு தண்ணியில இருக்கும், பட் மைக்ரேட் பண்ணுவா, நல்ல தண்ணியில வருவா, மார்னிங் இருக்கு. நான் குழந்தை பிறக்க வைக்கிறதுக்கு ஃப்ரெஷ் வாட்டருக்கு வருவா, இல்லைன்னா உப்பு தண்ணியில தான் இருப்பா. ஒரு வாட்டி குழந்தை பிறந்தாச்சுன்னா ஃபியூ டேஸ்க்குள்ளே அந்த ஃபிஷ் எல்லாம் டை ஆயிடும். அந்த லார்வா வந்துட்டு அவளோட குழந்தை என்ன இருக்கும், லார்வா வளர்ந்து விட்டு அடல்ட் ஃபார்ம்ல மெட்டாமார்பசைஸ் ஆயிட்டு வாபஸ் உப்பு தண்ணி போகும் ஓஷனுக்கு. அடல்ட் ஃபிஷ் சால்ட் வாட்டர் டு ஃப்ரெஷ் வாட்டர் வரும் ஃபார் ஸ்பானிங் ரீப்ரொடக்ஷன். அதாயிட்டு இந்த அடல்ட் ஃபிஷ் டை ஆயிடும். இந்த larva adult fish in the process of perana metamorphosis adult to travel back to ocean. இதாக்கே adult life cycle. இதோட எக்ஸாம்பிள் என்ன, பெட்ரோமைசான் இங்க போட்டோ இருக்கு இல்லையா, பெட்ரோமைசான் and mixin. Petromyzin பேர் lamprey, mixin hagfish. கிளாஸ் இப்போ இதாயாச்சு, சைக்ளோஸ்டொமாட்டா கிளாஸ் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு கான்ட்ரிக்டிஸ். இவன் என்னன்னா மரைன் அனிமல்ஸ், ஆல் இன் சால்ட் வாட்டர், ஓஷன் இல்ல சி, வித் ஸ்ட்ரீம்லைன்ட் பாடி அண்ட் cartilaginous endoskeleton. For cartilaginous endoskeleton, conrictus, CC அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. Mouth is located ventrally. அப்படின்னா கீழே சைட்ல மவுத் இருக்கு. Notochord is persistent throughout life. Gill slits are separated without operculum. Operculum வந்துட்டு gill cover, அது மேல மூடி இருக்கிறது gill cover சொல்றோம். இதுல operculum இல்ல, கிளாஸ் conrictusல operculum இல்ல. The skin is tough, containing minute placoid scales. Teeth are modified placoid scales which are backwardly directed. அப்படின்னா எப்படி இருக்கும் teeth. இந்த ஸ்கேலோட மாடிஃபிகேஷன் தான் அது. placoid scale எது ஸ்கின் மேல இருக்கும், அதோட மாடிஃபிகேஷன் தான் teeth. ஸோ அது வந்து பேக்வர்டா டைரக்டட் இருக்கும். jaws are very powerful. These animals are predators. அப்படின்னா சின்ன அனிமல் மேல இல்ல வேற ஃபிஷ் மேல எல்லாம் அட்டாக் பண்ணி சாப்பிடும். Due to absence of air bladder, they have to swim constantly to avoid sinking. இவ நார்மலி நிறைய ஃபிஷஸ் கிட்ட ஏர் பிளாடர் இருக்கும். அப்படின்னா அதுல ஏர் ஃபில் ஆயாச்சுன்னா இப்போ ஒரு பாடியோட டென்சிட்டி வேலை தானே அது ஃப்ளோட் ஆகுமா இல்ல சிங்க் ஆகுமா. ஸோ அப்போ மோஸ்ட்லி என்ன பண்ணணும்னா இது காத்துல இருந்து அந்த ஒரு
பாக்கெட் மாதிரி இருக்கும், அது ஃபில் பண்ணிக்கும் காத்துல இருந்து. அப்போ அது ஆறப்போ அதோட டென்சிட்டி தண்ணிக்கு இன்னும் கம்மி ஆயிடும். ஸோ அப்போ அது அப்படியே ஃப்ளோட் ஆகலாம், ஸ்விம் பண்ணக்கு, எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கு. பட் இவா கிட்ட அந்த பிளாடரே இல்லை. ஸோ எப்ப பார்த்தாலும் ஸ்விம் பண்ணிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஸ்விம் பண்ணிட்டு தண்ணிக்கு உள்ள போயிடும். ஹார்ட் இஸ் 2 chambered. 2 chamber தான் இருக்கும், 1 auricle, 1 ventricle. Some of them have electric organs, torpedo, eel. Electric eel படிக்கிறோம்ல, கேட்டிருப்போம் பேரு, அதாக்கு torpedo தான். Poison sting கூட இருக்கலாம் கொஞ்சம் கிட்ட. Trigon. They are cold blooded, poikilotherms. அப்படின்னா என்ன, சரௌண்டிங் டெம்பரேச்சர் கூட இவாளோட பாடி டெம்பரேச்சரும் சேஞ்ச் ஆகும். ஒன்னு ஹாட் பிளடட் இருக்கு, ஒன்னு கோல்ட் பிளடட். கோல்ட் பிளடட்ல டெம்பரேச்சர் பக்கத்துல என்னெல்லாம் இருக்கும் டெம்பரேச்சர் அந்த மாதிரியே மாறும். ஹாட் பிளடட்னா வெளியில என்ன டெம்பரேச்சர் இருந்தாலும் உள்ள நம்ம பாடிக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சர் மாறாது. Sexes are separate. In male, pelvic fins bear claspers. இந்த கிளாஸ்பர் வந்துட்டு ஃபர்டிலைசேஷன்ல ஹெல்ப் பண்ணுனா ஃபீமேல் ஃபிஷ் பிடிச்சு வச்சுக்க ஃபர்டிலைசேஷன் டைம்ல ஹெல்ப் பண்ணும் கிளாஸ்பர்ஸ். பெல்விக் ஃபின்ஸ் இருக்கு, பெக்டோரல் ஃபின் இருக்கு. பெக்டோரல் ஃபின்னா மேல இருக்கு, நம்ம செஸ்ட் கிட்ட இருக்கிறது பெக்டோரல் மசில்ஸ், கீழே நம்ம ஜெனட்டல் கிட்ட இருக்கிறது பெல்விக் மசில்ஸ். ஸோ இவ கிட்ட பெக்டோரல் ஃபின் இருக்கும், பெல்விக் ஃபின் இருக்கும். பெல்விக் ஃபின் கிட்ட கிளாஸ்பர் இருக்கும். Internal fertilization, many of them are viviparous. Internal fertilization உள்ளுக்குள்ளே ஆகும், many of them are viviparous, live birth கொடுக்கும். இதோட எக்ஸாம்பிள் என்ன, Scoliodon, dogfish, Pristis, sawfish, Carcharodon, great white shark, Trigon, stingray. Trigon on the stingray, torpedo on the electric eel. அப்ப இது பத்தி ஓகே. சோ இப்ப இதாயிட்டு ஆஸ்டிக்திஸ் கிளாஸ். ஆஸ்டிக்திஸ்ல போத் மரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். இவள்ல போனி ஸ்கெலெட்டல் இருக்கும். நான் உள்ள என்ன வெர்டிபிரல் காலம் இருக்கோ, cranium இருக்கோ, it will be bone length ஆகும். கான்ட்ராக்டிஸ்ல cartilage length ஆயிட்டு இருந்தது. Evolving body is streamlined. Anga mouth is mostly ventral, inge mouth is mostly terminal. They have 4 pairs of gills covered by operculum. Avadla irundha gills but no operculum. Skin is covered with ctenoid scales. Ctenoid scales, air bladder is present. Abdilla epo float panna, epo swim panna thevalla. Tired ashna they can float. Air bladder is present. Heart is 2 chambered. Adeta. Cold blooded, poikilotherms. Their sexes are separate. Fertilization is usually external. Chondrichthyesla fertilization is usually internal. Idla external. Mostly oviparous and mostly viviparous. Development is direct. இப்போ நமக்கு இந்த question நடக்கிறதுனா they can take this. அப்படி கேட்கலாம். அதுல நமக்கு தெரிஞ்சுக்கணும் ரெண்டு இடத்துல டிஃபரன்ஸ் என்ன. அதுல எல்லாம் மரைன் ஃபிஷ், இதுல ஃப்ரெஷ் வாட்டர் கூட இருக்கா. அதுல கார்டிலேஜனஸ் எண்டோஸ்கெலட்டன், ஆஸ்டிக்திஸ்ல போனி எண்டோஸ்கெலட்டன். இதுல மவுத் அந்த கான்ட்ராக்டிஸ்ல வென்ட்ரல், இங்க மோஸ்ட்லி டெர்மினல். அங்க கில்ஸுக்கு ஓப்பர்குலம் ஒரு கவர் இருக்கணும் இல்லையா, அது இல்ல இவா கிட்ட இருக்கு. அங்க பிளக்காய்ட் ஸ்கேல், இங்க டீனாய்ட் ஸ்கேல். இதுல அங்க ஏர் பிளாடர் இல்ல, இங்க ஏர் பிளாடர் இருக்கு. ஹார்ட் வந்துட்டு 2 சேம்பர், அங்க 2 சேம்பர், இங்க 2 சேம்பர். 2 poikilotherms. Sexes separate dioecious. Fertilization அங்க chondrichthyesல internal, இங்க external. Mostly oviparous ostrictis, egg laying, முட்டை போடுறது. அவள் லைவ் பர்த். டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். இங்க இப்போ இதோட எக்ஸாம்பிள் மரைன்ல வந்துட்டு எக்ஸோசிட்டஸ், ஃப்ளைங் ஃபிஷ், hippocampus, seahorse. Fresh water வந்துட்டு லேபியோ, காட்லா, கிளாரியஸ், ரோஹு. லேபியோட பேர் வந்து ரோஹு, காட்லா और काटला था. क्लारियस इज मगुर. இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் பார்க்கறது நம்ம மோஸ்ட்லி சாப்டர் இருந்தா. அக்வேரியம்ல பேட்டா, ஃபைட்டிங் ஃபிஷ். டிரோஃபைலம்
ஏஞ்சல் ஃபிஷ். இந்த எக்ஸாம்பிள் நீங்க ஞாபகம் பண்ணியே படிக்கணும், வேற வழியே இல்லை. அப்ப இது ஆயாச்சு. இப்ப இன்னும் சின்ன சின்ன 4 கிளாஸ் இருக்கு, நிறைய நேரம் ஆகுது, ஆல்மோஸ்ட் ஆயாச்சு இந்த சாப்டர். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு ஆம்பிபியா. இப்பல இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச ஆம்பிபியன்ஸ்னா என்ன, தண்ணிக்குள்ள இருக்கலாம், நிலம் மேலேயும் இருக்கலாம். அதாக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட். aquatic as well as terrestrial habitats. Most of them have 2 pairs. அப்படின்னா ரெண்டு 4 appendage இருக்கு. ஒரு நமக்கு எப்படி 2 கை 2 கால் இருக்கு, அவகிட்ட 4, அதே மாதிரி 4 இருக்கு. இவன் 4 இது மாதிரி நடப்போம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நம்ம 2 வேலை நடப்போம். Body is divisible into head and trunk. Tail may be present in some. இங்க பாக்குறதுல இது salamander, இதுல tail இருக்கு. Amphibious skin is without scales. அப்படின்னா எங்க ஃபிஷ்ல இருந்ததோ ஸ்கேல் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இதுல மோஸ்ட்லி ஸ்கின் இஸ் வித்தவுட் ஸ்கேல்ஸ் அண்ட் மாய்ஸ்ட். ஒரு மாதிரி ஆயிலியாவே இருக்கும், எண்ணெயா இருக்கும் அந்த ஸ்கின். நீங்க எப்போ ஃப்ராக தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். அது என்னத்துக்குன்னா அங்கேருந்து பிரீதிங் ஃபெசிலிட்டேட் பண்ண ஆக்சிஜன் என்ன இருக்கோ அது உள்ள போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரதுக்கு அந்த மாதிரி ஸ்கின் இருக்கு இவங்கிட்ட. ஐஸ் ஹேவ் ஐலிட்ஸ். அப்படின்னா கண்டு மூடுறதுக்கு ஒரு கவரிங் இருக்கு, அவ்வளவுதான். டெம்பேரா வந்துட்டு காதுக்கு, நமக்கு எப்படி காது இருக்கோ உள்ள இயர் ட்ரம் இருக்கு, டெம்பேரம் அதுக்குள்ள இன்டர்னல் இயர் இருக்கு. அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இவ கிட்ட ஒரு டெம்பேரம் இருக்கு, அவ்வளவுதான். எலிமெண்ட்ரி கெனால், urinary and reproductive tracts operate to a common blood chamber called cloaca, which opens to the exterior. அப்படின்னா என்ன, சாப்பாடு, யூரின் அண்ட் ஜெனைட்டல் ட்ராக்ட்ஸ் எல்லாம் ஒரே சேம்பர்ல இருக்கும். அப்ப இங்கேருந்து சாப்பாடு வரதெல்லாம் அழுக்கு இங்கேருந்து வந்து வெளியில போவோம். இங்கேருந்து கலெக்ட் ஆகி வர யூரின் எல்லாம் இங்கேருந்து வெளியில வந்து போவோம். இப்ப இங்கேருந்து ஸ்பெர்ம்ஸ் வந்தாலும் ஸ்பெர்ம்ஸ் இங்கே தான் போவோம், அந்த மாதிரி. இல்ல ஸ்பெர்ம்ஸ் வெளியில இருந்து உள்ள வந்து இங்கேருந்து உள்ள போயிட்டு எங்க ரீச் ஆகும். அந்த மாதிரி ஒரு சேம்பர் இருக்கு இவாக்கிட்ட. அதோட பேர் வந்துட்டு குளோயக்கா. ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கு ஒரு சேம்பர். ரெஸ்பிரேஷன் இஸ் பை கில்ஸ், லங்ஸ் ஆர் த்ரூ ஸ்கின். ஏன்னா இவ 2 தண்ணிலையும் இருக்கணும், நிலத்திலயும் இருக்கணும். சோ 2 மாதிரி ரெஸ்பிரேஷன் இவங்கிட்ட இருக்கணும். ஹார்ட் இஸ் 3 சேம்பர், 2 auricles and 1 ventricle. அதுல என்ன பார்த்தோம், ஒரு ஆரிக்கல் ஒரு வென்ட்ரிக்கல் ஃபிஷ்ல. இவல்ல 2 ஆரிக்கல் ஒரு வென்ட்ரிக்கல். அப்போ இதுல என்ன நடக்கிறதுனா, இதுல ஆக்சிஜனேட்டட் பிளட், டீஆக்சிடேட்டட் பிளட் ரெண்டும் மிக்ஸ் ஆகுது. அதாக்கு 3 சேம்பர்ட் ஹார்ட், அதாக்கு ஸ்பெஷாலிட்டி. ரெண்டு டைப் பிளட் மிக்ஸ் ஆயிட்டு தான் பாடி கொடுப்போம். இப்ப ஹியூமன்ஸ்ல எப்படி 4 சேம்பர்ட் ஹார்ட் இருக்கும், அந்த மாதிரி இல்ல. நம்மளோட ஆக்சிஜனேட்டட் பிளட், டீஆக்சிடேட்டட் பிளட் 2 செப்பரேட்டா தான் போகும் ஆர்கனுக்கு. இவாழ்ல 2 மிக்ஸ் ஆயிட்டு, ஏன்னா ஒரு இடத்துல இங்கேருந்து டீஆக்சிடேட்டட் பிளட் வருது, இங்கேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வருது. சோ 2 மிக்ஸ் ஆயிட்டு வெளியில போகுது, அதான் இவரோட ஸ்பெஷாலிட்டி. These are cold-blooded animals. அதே மாதிரி தான். Sexes are separate. Fertilization is external. Dioecious fertilization வெளியில தான் நடக்கும். Oviparous and development is indirect. இப்ப நீங்க ஃப்ராக் நீங்க ஞாபகம் வச்சா அதோட லார்வா ஃபார்ம் பேர் வந்துட்டு tadpole. ஒரு ஃபிஷ் மாதிரி சின்னதா தண்ணியில ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும், இல்ல ஸ்பெர்ம் மாதிரி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இதோட லார்வல் ஃபார்ம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்ப இந்த கோல்ட் பிளடட் அனிமல்ஸ்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அவளுக்கு எப்போ இந்த வெளியில ரொம்ப குளிருமோ இல்ல ரொம்ப சூடாகுமோ அவ தூங்க போயிடுவான். ஹைபர்னேஷன் அண்ட் ஏஸ்டிவேஷன் 2 டேர்ம். இப்ப ரொம்ப குளிராயிட்டு தாங்க முடியாக்கி தூங்க போயிட்டா அது ஹைபர்னேஷன், விண்டர்ல பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப இந்த டெசர்ட்ல எல்லாம் பார்த்தா ரொம்ப சூடாயிடும் சம்மர்ல. அப்போ அந்த சூட தாங்க முடியாக்கி தூங்க போயிட்டா அது வந்துட்டு
எஸ்டிவேஷன் சம்மர்ல. ஸோ இந்த ரெண்டு ஃபெனாமினன் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஹைபர்னேஷன் நம்ம மோஸ்ட்லி எங்க பார்ப்போம், பேர்ஸ்ல பார்ப்போம். ஈவன் தான் பேர் வந்துட்டு ஒரு வார்ம் பிளட்டட் அனிமல். ஃப்ராக்ல கூட பார்க்கலாம். எஸ்டிவேஷன் நம்ம ஃப்ராக்ல பார்க்கலாம், ஃபிஷ்ல பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஆம்பிபியனோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, பஃபோ டோட், ரானா டிக்ரீனா ஃப்ராக், ஹைலா ட்ரீ ஃப்ராக், சாலமாண்டர் தான் இங்க பாக்குறது இல்லையா, சாலமாண்டர். அதாக்கு இக்தியோபஸ், லிம்ப்லெஸ் ஆம்பிபியா. இவ கிட்ட அப்பெண்டேஜ் இல்ல இந்த இக்தியோபஸ் கிட்ட, அதுக்கு லிம்ப்லெஸ் ஆம்பிபியான்னு சொல்றோம். இப்போ அதோட ஆச்சு. இப்போ ரெப்டைலியா. இவளோட பேர் வந்திருக்கு எப்படின்னா, ஏன்னா இவன் நிலைமையில கிரால் பண்ணுவா இல்ல கிரீப் பண்ணுவா. இப்ப நம்ம கிராக்கடைல் ஞாபகம் வச்சா அதுவும் நிலைமையில கிரால் பண்ணி நடக்கும். ஸ்னேக் பார்த்தா அப்படியே ஒரு போயிட்டு இருக்கும், பாம்பு பார்த்தா. சோ அந்த மாதிரி பேர் வந்துட்டு இவளோட ரெப்டைலியா. பிகாஸ் ஆஃப் அவ எப்படி நடக்கிறாளோ எப்படி மூவ் பண்றாளோ அது மேல. மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியல் எல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் மேல தான் இருக்கும். கொஞ்சம் தான் தண்ணி கூட இருக்கலாம். கவர்ட் பை ட்ரை அண்ட் கார்னிஃபைட் ஸ்கின். அப்படியே நீங்க எப்போ அந்த கிராக்கடைலோட ஸ்கின்னை பார்த்தா எப்ப இது எப்படி இருக்கு, அசிங்கமா இருக்குன்னு தோணும் இல்லையா? அது ஏன்னா அவ்வளவு ட்ரையா இருக்கும், ஒரு மாதிரி முள்ளா இருக்கும். அதுக்கு தான் இது ட்ரை அண்ட் கார்னிஃபைட் ஸ்கின் சொல்லுறது. இவ கிட்ட எபிடெர்மல் ஸ்கேல்ஸ் இருக்கும், அது பேர் இல்ல ஸ்கூட்ஸ். They don't have external ear opening. வெளியில இருந்து காது மாதிரி ஒன்றும் இல்ல. டிம்பேரம் ரெப்ரசென்ட்ஸ் இயர். அதே மாதிரி எங்க ஆம்பிபியால பார்த்தோமோ அதே மாதிரி. limbs when present are in two pairs. ஏன்னா இப்போ ஸ்னேக்ல எல்லாம் பார்த்தா லிம்ப் இல்ல. ஹார்ட் இஸ் யூஸ்வலி 3 chambered, பட் crocodiles are 4 chambered. reptiles cold blooded தான். snakes and lizards shed their skin as skin cast. ஏன்னா இவன் எல்லாம் ஸ்னேக் லிசர்ட் வந்துட்டு எப்பாவது ஒரு வருஷத்துல ஒரு வாட்டியோ 2 வாட்டி எல்லாம் அவ அந்த ஸ்கின்னை விட்டு புதுசா ஒரு கவரிங் ஆக்கி புது அதே ஸ்கின் தான், பட் இந்த பழசு விட்டு விடுவா. அதை பழச விடுறது ஸ்கின் கேஸ்ட் சொல்லுவோம். இப்ப நீங்க வீட்டுக்குள்ள நிறைய வாட்டி பார்த்தா அந்த மாதிரி அதோட ஒரு அவுட்டர் கவரிங் மாத்திரம் உங்களுக்கு வீட்டு கடந்து இருக்கிற மாதிரி காணும். அது வந்துட்டு இதோட ஸ்கின் கேஸ்ட், அவ்வளவுதான். செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ரெண்டு செக்ஸஸ் செப்பரேட்டா இருக்கும். ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். ஆம்பிபியால பார்த்து ஃபர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல், இதுல இன்டர்னல். ஓவிபாரஸ், எக் லேயிங். டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட். அப்படின்னா ரால்வர் ஸ்டேஜ் ஒன்றும் இல்லை. சின்ன கிராக்கடைலோட பேபி எப்படி இருக்கும், பார்க்க கிராக்கடைல் மாதிரி தான் இருக்கும். ஸ்னேக்கோட ஸ்னேக் மாதிரி தான் இருக்கும். இப்போ டேட் போல இப்போ ஒரு ஃப்ராக் பத்தி நம்ம பார்த்து சொல்லாம ஒரு 2 பேரும் சேவா இருக்கா இல்லையா சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் அது இன்டைரக்ட், இது டைரக்ட். இப்போ எக்ஸாம்பிள், கிலோன் வந்துட்டு டர்ட்டில், டெஸ்டுடோ இஸ் டார்டாய்ஸ், கெமிலியன் ட்ரீ lizard, கெலோட்டிஸ் garden lizard, crocodilus crocodile, alligator. ஹெமிடாக்டைலஸ் நம்ம வீட்டுல எல்லாம் பாக்குறது மோஸ்ட்லி இதுதான், ஹெமிடாக்டைலஸ். பாய்சனஸ் ஸ்னேக்ல நாஜா கிங் கோப்ரா பாக்குறோம் இல்லையா, அது. பெங்காரஸ் கிரேட், வைப்பர் ஸ்னேக். இதை பத்தி கேட்டிருக்கிறேன். இங்க நேஷனல் ஜியோகிராபிக் அந்த டிஸ்கவரி சேனல் பாக்குறவன் யாரா இருந்தா அவன் இந்த நிறைய ஸ்னேக்ஸ் எல்லாம் பார்த்திருப்பான். ஓகே, சோ இந்த மாதிரியே ரெப்டைலும் கவர் ஆச்சு. இந்த போட்டோ பார்த்துக்கோங்க. கெமேலியன், ட்ரீ lizard, crocodilus crocodile, keloid turtle and நாஜா கோப்ரா. இப்போ ஏவ்ஸ்ல என்ன ஆர் பிரசன்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ். நம்ம அவுட்டர் கவரிங்ல ஃபெதர்ஸ் காணும். நமக்கு எல்லாம் எப்படி ஸ்கின் இருக்கும், முடி இருக்கும், அவளுக்கு ஃபெதர்ஸ் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் them can fly except flightless bird. எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆஸ்ட்ரிச். they possess beak. நமக்கு எப்படி வாய் இருக்கோ அவகிட்ட பீக் இருக்கு. the forelimbs are modified into wings. அப்படின்னா நம்ம கிட்ட ஃபோர்லிம்ப் முன்னாடி இருக்கிறது, தலை கிட்ட இருக்கிறது ஃபோர்லிம்ஸ், தலை கிட்ட இன்னும் பின்னாடி இருக்கிறது ஹைண்ட் லிம்ப். அந்த ஃபோர்லிம்ப் வந்துட்டு modified into wings, பறக்கிறதுக்கு. the hind limb generally have scales and are modified for walking, swimming or clasping tree branches. இப்ப அவளோட கால் இப்போ
ஒரு ஈகிளோட கால் பார்த்தா அது எப்படி பெரிய பெரிய நெய்ல எல்லோவா ட்ரையா இருக்கும். அது என்னத்துக்குன்னா ட்ரீய பிடிக்க இல்ல இது ஒரு ரேபிட் இருக்கலாம் இல்லையா, சின்னதா ஒரு ஏதோ ஒரு பிராணி இருக்கிறது அதை பிடிச்சு எடுத்துட்டு போக அந்த மாதிரி அதோட கால் இருக்கும். இப்ப நம்ம காலில் அப்படி பண்ண முடியும், நம்ம காலில் ஒரு பென்சில் கூட எடுக்க முடியாது. பட் அது ஒரு அனிமலை கூட தூக்கிட்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி மாடிஃபைடா இருக்கும் அவனோட ஹைண்ட் லிம்ப். ஸ்கின் இஸ் ட்ரை வித்தவுட் கிளாண்ட்ஸ். ஆயில் கிளாண்ட் மாத்திரம் ஒன்று இருக்கும் பேஸ் ஆஃப் த டெயில். அதுக்கு வந்து ப்ரீன் கிளாண்ட்லயும் சொல்லுவா. ப்ரீன் கிளாண்ட், ஆயில் கிளாண்ட் இன்னொரு பேர், which is present at the base of the tail. Endoskeleton is fully ossified bony, and long bones are hollow without air cavity. இப்ப நம்ம போன் எல்லாம் பார்த்தா நல்லா ஹெவியா இருக்கும், நல்லா டென்ஸா இருக்கும். பட் இவளோட பேர்ட்ஸோட போன் பார்த்தா அவளோட இடத்துல ரொம்ப லைட்டா இருக்கு, நமக்கு அது ஹாலோவா இருக்கும், உள்ள ஒன்றுமே இல்லாத அந்த மாதிரி போன்ஸ் நம்ம நியூமேட்டிக் போன்ஸ்னு சொல்லுவோம். அது என்னத்துக்கு அவ்வளவு லைட்டா இருக்கணும் அந்த போன். அதோட பாரம் எவ்வளவு கம்மி இருக்கோ அவ்வளவு ஈஸியா அந்த பேர்டு பறக்கலாம், அதுக்காக சொல்லுறது. The digestive tract of bird has additional chambers. The crop and gizzard. இப்ப நம்மளோட எப்படி இருக்கு, ஸ்டமக் இருக்கு, அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கு, லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கு, இவாழ்லயும் அதெல்லாம் இருக்கு. பட் எக்ஸ்ட்ரா 2 சேம்பர் இருக்கு, கிராப் சொல்லிட்டு கிசர்ட் சொல்லிட்டு. ஹார்ட் இஸ் 4 chambered. crocodile 4 chambered, பாக்கி reptile amphibiansல 3 chambered. They are warm blooded, homeothermous. அப்படின்னா என்ன, வெளியில டெம்பரேச்சர் மாறினாலும் உள்ள கூட டெம்பரேச்சர் சேமா தான் இருக்கும். பாடிக்கு எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இருக்கும். Respiration is by lungs. Air sacs connected to lungs supplement respiration. அப்படின்னா இப்படி இருக்கும், ஒரு இப்படி ஒரு லங் இருந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன ஏர் சாக்ஸ் இருக்கும் இவகிட்ட. அது ரெஸ்பிரேஷனை சப்ளிமெண்ட் பண்ணல, ஒரு ஹெல்ப் கொடுக்கும் அவ்வளவுதான். Sexes are separate. If their sexes separate, fertilization is internal. They are oviparous. The egg laying development is direct. Example பாத்துக்கோ, corvus, kaka, crow, columba pigeon, Psittacula parrot, Struthio is ostrich, pavo peacock, Aptenodytes the penguin, Neophron vulture. இது பாத்துக்கோங்க, Neophron. இது வந்துட்டு A வந்துட்டு vulture, B is Struthio ostrich, C is Psittacula parrot, and D is pavo, that is peacock. அதே மாதிரி இது ஆச்சு. இப்ப லாஸ்ட் கிளாஸ் நம்மளோட மேமேலியா. மேமேலியா வந்து they are found in a variety of habitats. போலார் ஐஸ் கேப்ல இருந்து டெசர்ட் வர எல்லா இடத்துலயும், மவுண்டன் ஆச்சு, ஃபாரஸ்ட் ஆச்சு, கிராஸ்லேண்ட் ஆச்சு, கேவ் ஆச்சு, எல்லா இடத்துலயும் மேமல்ஸ் கிடைப்பேன். ஏன்னா அவன் அப்படியே டெவலப் ஆயிருக்க. கொஞ்சம் மேமல்ஸ் they can fly or live in water. கொஞ்சம் மேமல் என்னன்னா they can hibernate, பேர் மாதிரி ஒளிஞ்சுக்கலாம் குளிர்ல இருந்து. ஸோ அந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆயிருக்கிறதுல இருந்து எல்லா இடத்துலயும் எல்லா ஹேபிட்டாட்லயும் மேமல்ஸ் கிடைப்பான். மோஸ்ட் யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் மில்க் ப்ரொடியூசிங் கிளாண்ட்ஸ் இல்ல மேமரி கிளாண்ட்ஸ், அது பிரெஸ்ட் கூட பேர் சொல்லுவா இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த கிளாண்ட் இருக்கிறது ஸ்பெஷாலிட்டி. இதுல இருந்து யங் ஒன்ஸ் ஆர் நரிஷ்ட். இப்ப மோஸ்ட்லி வேற எல்லாம் என்னன்னா, வேற எல்லா அனிமல்ஸ் குழந்தை கொடுத்துட்டு அவன் சாப்பாடு தேடணும், இல்ல மோஸ்ட்லி அந்த குழந்தைல விட்டுடுவான். அவன் எப்படி முடிஞ்சாலும் பார்த்துக்கிட்டும், பொழைச்சா பொழைச்சுக்கிட்டும், இல்லைன்னா டை ஆயிடுவான், இல்லைன்னா செட் போட்டுட்டு விட்டு விடுவான். பட் இதுல என்னன்னா, நம்ம யங் ஒன்ஸ் நம்மளோட பால் கொடுத்து பார்த்து வளர்த்துவோம். ஸோ அதுல இருந்துதான் இந்த நம்ம மேமல்ஸ் பிறக்கிற குழந்தைகளுக்கு சர்வைவ் ஆகுற சான்ஸ் ஜாஸ்தி, இன்னும் கொஞ்சம் சான்ஸ் ஜாஸ்தி சர்வைவ் ஆகுது. ஏன்னா நியூட்ரிஷன் ஆல்ரெடி அது கிடைக்கிறது. ஸோ அதுல இருந்தாக்கும் ஸ்பெஷல் ஃபீச்சர். 2 pairs of limbs, 2 கை 2 கால், adapted for walking, running, climbing, burrowing, swimming or flying. எல்லாமே பண்ணல. பேட் வந்துட்டு ஒரு மேமல் ஆக்கும்,
அதோட 4 limbs மாடிஃபை ஆயிருக்கு பறக்கிறதுக்கு. பட் அதுவும் பால் குடிச்சு தான் வளர்க்கும். அதுக்காக அது மேமல். The skin of mammals is unique in possessing hair. Actually, हो गया, बस इतना ही बचा है चैप्टर का ये. हाँ, ஓகே. ஸோ இவா கிட்ட என்னன்னா முடி இருக்கு, கை வேலை, கால் வேலை, செஸ்ட் வேலை, முடி இருக்கு. அது இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் மெமரி கிளாண்ட் இருக்கு, பிரஸ்ட். செகண்ட் பாக்குறது முடி இருக்கு. அண்ட் இவா கிட்ட எக்ஸ்டர்னல் இயர் கூட இருக்கு, காது இருக்கு ப்ராப்பரா. நமக்கு எப்படி காது கடந்தோ அதே மாதிரி காது இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீத் ஆர் பிரசன்ட் இந்த ஜா. எப்படி நமக்கு இப்ப 4 டைப் இருக்கு இல்லையா, இன்சைசர், கேனைன், ப்ரீமோலார், மோலார். இந்த 4 டைப் இருக்கு. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீத் பிரசன்ட் வித் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். இப்போ ஒரு லயன் ஆச்சு, அவ கிட்ட அந்த கேனைன் எது இருக்கோ அது பெருசா இருக்கும். ஏன்னா அவ மீட் வேற அனிமல, வேற பிராணியை கடிச்சு சாப்பிடணும் இல்லையா. அப்ப அவளுக்கு நல்ல பல் வேணும், கட்டியான பல் வேணும். அதுக்காக அவளோட இடத்துல அந்த அப்படி இருக்கும். நம்மளோட இடத்துல அவ்வளவு நமக்கு பண்ண கஷ்டப்பட தேவையில்ல, அதுக்கு தான் நம்மளோட சின்னதா இருக்கு. ஹார்ட் இஸ் 4-chambered homeothermos. Respiration is by lungs. Sex is separate, fertilization is internal. அப்படின்னா என்ன, 2 செக்ஸ் மேல் ஃபீமேல் செப்பரேட், ஃபெர்டிலைசேஷன் உள்ளுக்குள். விவிபாரஸ் with few exceptions. And development is direct. இப்போ இதோட போட்டோ பார்த்துக்கோங்க. ஆர்னித்தோரிக்கஸ் இதோட என்ன, அது பிளாட்டிபஸ். ஏன்னா இது ஒரு எக்ஸெப்ஷன். ஏன்னா இது எக் லேக் ஓவிபாரஸ் ஆக்கும். இது பி வந்துட்டு மேக்ரோபஸ் கேங்கரூ. சி டிரோபஸ் பேட், மெலனோப்டெரா ப்ளூ வெயில். அதே மாதிரி தான் இங்கேயும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஓவிபாரஸ்ல ஆர்னித்தோரிக்கஸ், பிளாட்டிபஸ், பாக்கி எல்லாம் விவிபாரஸ். மேக்ரோபஸ் வந்துட்டு கேங்கரூ, டிரோபஸ் இஸ் ஃபிளைங் ஃபாக்ஸ், பேட் தான். கேமலஸ் கேமல், மெக்காக்கா இஸ் மங்கி, ராட்டஸ் இஸ் ரேட், கேனஸ் இஸ் டாக், ஃபீலிஸ் இஸ் கேட். ஞாபகம் வச்சுக்கோங்க, கேனஸ்னா டாக், ஃபீலிஸ்னா கேட் நாய். இது டாக் நாய் கேட். எலிஃபஸ் இஸ் எலிஃபென்ட் ஆடு, ஈகோஸ் இஸ் ஹார்ஸ், டெல்பினஸ் இஸ் டால்பின். நமக்கு தண்ணியில இங்க நிறைய ஸ்டண்ட் பண்றது, இந்த சர்க்கஸ்ல எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் டால்பின். ஸோ அது பேர் டெல்பினஸ். பெலனோப்டெரா இஸ் ப்ளூ, இருக்கிறதுல பெரிய வேல் அதாக்கும். பேந்தெரா டைகரஸ், டைகர். பேந்தெரா லியோ, லயன். வருது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எங்க ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொண்டும் இல்லை சின்ன ஹெல்ப்ஃபுல் வே சொல்றதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ இதை நீங்க ஞாபகம் கஷ்டப்பட்டு ஞாபகம் பண்ணியே பண்ணிக்கணும். இப்ப நம்ம இதெல்லாம் என்னெல்லாம் பார்த்திருக்கோமோ இந்த டேபிள்ல ஒரு சின்னதா கொடுத்துருக்கா, எந்த பேசிஸ்ல கிளாசிஃபை பண்றோமோ. இப்ப உங்களுக்கு அர்ஜென்ட்ல ஏதோ வேகம் ரிவைஸ் பண்ணாலும் நீங்க அந்த டேபிள பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிளோட நம்மளோட சாப்டர் முடிஞ்சது. இந்த ஃபுல் டேபிள தான் நம்ம இந்த ஃபுல் சாப்டர்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம் அண்ட் நெக்ஸ்ட் சாப்டர் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு அவ்வளவுதான். தேங்க்யூ.